بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربنا وزدنا علما وارزقنا فهما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் நமது அல் ஜுபைல் தாவா நிலைய தமிழ் பிரிவின் சார்பாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர வகுப்பிலே நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதோர் பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாம் அறிந்து வைத்திருப்பதைப் போல இது ரபியுல் அவ்வல் மாதம், இப்படிதானா? ரபியுல் அவ்வல் மாதம்னானே ஊரில் என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும். இது எத்தனாவது ரபி? இது எந்த ஹிஜ்ரி வருஷம் யாருக்கா தெரியுமா? அது தெரியாது. ஆனால் ரபியுல் அவ்வல் மாதம் தெரியும். இது எத்தனாவது ஹிஜ்ரி ஆண்டு என்று கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது. ஆனால் ரபியுல் அவ்வல் மாதம் என்று வந்துவிட்டால் நபியின் மீது இருக்கிற நேசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்கிற பெயரிலே தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பிதஅத்தான காரியங்களை இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதை ஒரு பெருமையாகவே செய்து வருகிறார்கள். மார்க்கத்தில் சில விஷயங்கள் இருக்கிறது, அது தடை செய்யப்பட்டிருக்கிற விஷயங்கள். ஆனால் அந்த தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் அவர்களுக்கு அது தடை என்று தெரிந்தால் தானே அது குறித்த ஒரு தயக்கம் அவர்களுக்கு வரும், அப்படிதானே? இப்போ பாவங்களிலேயே பெரிய பாவம், முதலாவது பெரிய பாவம் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? எதுத்தா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அப்படிதானே? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்கிற இந்த பாவம் விபச்சாரத்தை விட பெரிய பாவமா? தைரியமா சொல்லுங்க. ஆமா. கொலை செய்வதை விட பெரிய பாவமா? வட்டி வாங்குவதை விட பெரிய பாவமா? மது அருந்துவதை விட பெரிய பாவமா? பாவம், அப்படிதானே? ஆனா நீங்க நன்றாக பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு பாவம் இது. மன்னிக்கவே மாட்டேன்னா உலகத்தில் அவங்க ஷிர்க் செஞ்சவங்க அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து மீண்டுட்டாங்கன்னா மன்னிக்கப்பட்டுருவாங்க. அந்த வினை வைப்பில் ஈடுபட்ட நிலையிலேயே மரணித்து விட்டால் அவர்களுக்கு என்ன கிடையாது? சொர்க்கம் கிடையாது, நரகம் நிரந்தரமாகிவிடும். அல்லாஹ் காப்பாற்றணும். நீங்க நல்லா பாருங்க, கொலை செய்கிற அல்லது விபச்சாரம் செய்கிற, வட்டி வாங்குகிற, மது போன்ற போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒருவனுக்கு தான் செய்வது பாவம் என்று தெரியுமா தெரியாதா? அவன் ஒரு முஸ்லீமா இருந்தா அவனுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்னைக்காவது நம்ம என்ன செஞ்சிடணும்? திருந்திடணும். ஒரு மக்காவுக்கு போய் ஒரு உம்ரா செஞ்சுட்டு மொத்தமாக திருந்திடலாம் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க? அல்லாஹ் காப்பாற்ற. இந்த பெரும்பாவங்களில் ஈடுபடுகின்ற எல்லோருடைய மனநிலையும் இருக்கும், இப்படிதானே? எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, அப்போது எனக்கு ஒரு 15-16 வயது இருக்கும். இப்போ இந்த மாதிரி நாங்கள்லாம் அந்த ஃபிர்தௌசியா மதரசாவில் படிக்கும்போது அந்த மதரசாவினுடைய வெல்ஃபேருக்காக சில இடங்களில் போய் நன்கொடைகள் கேட்போம். அப்போ எங்களுக்கு ஒருத்தர் நன்கொடை தர்றதுக்கு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கார். 100 ரூபா தந்தார் கடைசியா. இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், அப்போ மார்க்க ரீதியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. அப்போ அவருக்கு சொன்ன வார்த்தை, எப்போ கொஞ்சம் வியாபாரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கேன், ஒரு அஜ்ஜி செஞ்சுட்டு மொத்தமாக திருந்தலாம் அப்படின்னு சொன்னார் அவர். அதே போன்று என்னுடைய சொந்தக்கார நபர்களில் ஒரு அரசியல்வாதி ஒருவர் இருக்கிறார், ரொம்ப அரசியல்வாதி. அவர் கரண்ட காலுக்கு கீழே வேட்டியை போட்டுட்டு ஒரு மாதிரியாக தானே வருவாங்க அந்த அரசியல்வாதிகள். இப்போ அது குறித்து அவர்கள் இடத்துல போய் நம்ம பேசும்போது, இன்ஷா அல்லாஹ் ஒரு உம்ரா செஞ்சுட்டு மொத்தமாக திருந்தலான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ சமூகத்தில் பாருங்கள், இணை வைப்பு பிதஅத் என்கிற இந்த பாவங்களை தவிர்த்து வேறு எந்த பாவங்கள் இருந்தாலும் அதை செய்பவர்களுக்கு அது பாவம்னு தெரியும். அது குறித்த ஒரு வருத்தம் அவர்களுடைய உள்ளத்தில் வரும். அதற்காக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் நாடினால் சீக்கிரம் என்ன செஞ்சிடலாம்? அவங்க அந்த பாவத்திலிருந்து விடுபட்டுறலாம். ஆனால் இந்த இணை வைப்பு என்கிற இந்த பாவமும் பிதஅத் என்கிற பாவமும் அவர்களுக்கு பாவம் என்கிற ஒரு உணர்வையே தராத காரணத்தினால் அவங்க பாவ மன்னிப்பு தேடுவாங்களா? சொல்லுங்க தா. இப்போ நான் ஒரு தப்பு செஞ்சேன்னு உணர்ந்தாதானே அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பேன். அதனால் தான் புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை இஸ்லாமிய பெருமக்களே, இணை வைப்பு என்பதும் அதே போன்று பிதஅத்தான காரியங்கள் என்பதும்
நம்முடைய கண்களுக்கு முன்னால் எவைகளெல்லாம் பெரும் பெரும் பாவங்களாக தெரிகிறதோ அவைகளையெல்லாம் விட இது பெரும் பாவம். அதனால் தான் அறிஞர் பெருமக்கள் காலம் முழுவதும் இந்த பிதாத்திற்கு எதிராகவும் இணை வைப்பிற்கு எதிராகவும் போராடி கொண்டே இருந்தார்கள். இப்போது கூட இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் எப்படி ஒரு பெருங்கொண்ட கூட்டம் நமது ஊர்களிலே இந்த மீலாது விழா கொண்டாட்டங்களையும் மௌலிது நபி பாடல்களையும் விமரிசையாக பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அதை எதிர்த்து ஒரு சிறுங்கொண்ட கூட்டம் என்ன செய்யுது? இப்ப நீங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா அஹ்லு சுன்னாவுடைய பள்ளிவாசல்கள் எல்லா இடத்துலயும் எதை தான் பேசுவாங்க? பெரும்பாலும் எதை தான் பேசுவாங்க? இந்த மீலாது விழா என்பது கூடாது, இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராதது, சஹாபாக்கள் செய்யாதது, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு 30 ஆண்டுகள் கலீஃபாக்கள் இருந்தார்கள். அப்படிதான் அபூபக்கர் ரலியல்லாஹு 2 வருஷம், உமர் ரலியல்லாஹு 10 வருஷம், உஸ்மான் ரலியல்லாஹு 12 வருஷம், அலி ரலியல்லாஹு 5 வருஷம், இப்படி சற்றேறக்குறைய 30 ஆண்டுகள் கலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க யாருமே இதை கொண்டாடல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்தாங்க, அவங்களும் இதை கொண்டாடல. அப்படிதானே? கடைசியாக மரணித்த நபித்தோழர் யாருன்னு தெரியுமா? கடைசியாக மரணித்த நபித்தோழர் அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட கடைசியாக வாழ்ந்து மரணித்த நபித்தோழர் வரைக்கும் யாருமே என்ன செய்யல? கொண்டாடல. சரி, அவர்களுக்கு பிறகு வந்த தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், அவர்கள் காலத்தில் யாரும் கொண்டாடல. உலக முஸ்லிம்களில் பெரும்பான்மையானவர்கள் கல்வி ரீதியாக ஒரு சிந்தனை பள்ளிக்கூடமாக அங்கீகரித்திருக்கிற இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக் இப்னு அனஸ், இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ, அதே போல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இவங்க யாருமே கொண்டாடல. இது மேடைகள் தோறும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் முஸ்லிம்களில் பெரும்பான்மையான சமுதாயம் அறியாமையின் காரணத்தினால் நபியின் மீது இருக்கிற நேசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்கிற பேரிலே போர்வையிலே மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எதிராக நம்மை போன்றவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? இது தவறு, இதை செய்யாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நீங்க நன்றாக பார்க்கணும், சமுதாயத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறது. ஏன் இந்த ரபியுல் அவ்வல் மாசம் வந்தாலே உங்களுக்கு இதுதான் வேலையா? அவங்க கொண்டாடுறவங்கள கொண்டாடட்டும்னு விட்டுக்கலாமே, நீங்க எதுக்கு அவர்களை தவறு தவறு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் பேசு. அப்படிதானே? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை உளமாற ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்களை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட யாரும் இந்த மீலாது விழா கொண்டாட்டங்களையோ அல்லது நபியின் மீது இருக்கக்கூடிய நேசத்தை பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு கவிதைகள் படிக்கிறோம், பாடல்கள் படிக்கிறோம் என்கிற பேரிலோ இவர்கள் செய்யக்கூடியது என்ன செய்ய முடியாது, நம்ம ஒரு காலம் அங்கீகரிக்க முடியாது. இதை நாம் பேசிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மிம்பரிலும் ஏறி குல்லு பித்அத்தின் ضلاலா, மார்க்கத்தில் புதுமையாக உண்டாக்கப்பட்ட பிதாத்துகள் அனைத்தும் வழிகேடு, குல்லு ضلالத்தின் ஃபின்னார், வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்கல்ல. யாரை வச்சு பேசினாங்க? முஸ்லிம்களிடத்திலே பேசினார்களா? முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே பேசினார்களா? நன்றாக சிந்திக்கணும். மிம்பர் என்பது யாருக்குரியது? யாருக்குரியது தான்? அங்க யார் கலந்து கொள்வார்கள்? அப்ப முஸ்லிம்களை வைத்துக் கொண்டு சஹாபாக்களை வைத்துக் கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாத்துகளுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதனாலே நண்பிற்கினியவர்களே, உண்மையாலுமே மார்க்கத்தின் மீது நேசமும் பாசமும் நமக்கு இருந்தால், உண்மையாலுமே மார்க்கத்தின் மீது ஒரு ஒரு உயிர்ப்பு ரீதியாக ஒரு ஈர்ப்பு நம்முடைய உள்ளத்திலே இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவின் மீது நமக்கு ஒரு நேசம் இருந்தால், நம்ம கட்டாயம் என்ன செய்யணும்? நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நட்பு வட்டாரங்கள், அவர்களை எல்லாம் அழகிய முறையிலே எடுத்து சொல்லி, நன்மை என்கிற பேரிலே ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கோம். என் அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படிதானே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற சிறப்பு, மேன்மை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிற உயர்வு, அந்தஸ்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். வ ரஃபஅனா லக திக்ரக், நபியே உமது திக்ரை, உமது நினைவை, உமது பெயரை நாம் வானலாக உயர்த்தி இருக்கிறோம். இதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படிதானே? உலகத்திலே பாருங்கள், மாஷா அல்லாஹ், அவ்வப்போது நாம் சொல்லுகிற ஒரு உதாரணம் தான், ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் ஒரு அழைப்பொலி, ஒரு பாங்கொலி சொல்லப்படுகிறது. அப்படிதானே? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அழைப்பொலியிலே பாருங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் சான்று பகர்கிறேன். அதோடு சேர்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஹம்மது நபி அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்கிற இந்த பாங்கொலி புவிக்கோள வரிசையின் அடிப்படையில் அப்படிதானே எந்தாவது ஒரு இடத்தில் அந்த பாங்கோசை சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எங்காவது ஒரு இடத்தில். இப்ப இந்த நேரத்தில் நமக்கு டைம் என்ன? 8:30 8:50 ஆயிடுச்சு. ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு ஊரில் இது ஒரு இஷாவுடைய நேரமாக இருக்கும், இது ஒரு மகரிபுடைய நேரமாக இருக்கும், இது ஒரு அசருடைய நேரமாக இருக்கும். இப்படி சுமார் 24 மணி நேரமும் இந்த உலகத்தில் அந்த தூதரின் பேர் பேசப்படக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி வைத்திருக்கிறார். அபிஷியல் இன்விடேஷன். இப்படிதானே? தொழுகைக்காக அழைக்கக்கூடிய இந்த அதான் என்பது, பாங்கு என்பது, அல்லாஹு அக்பர், சிந்தித்து பார்த்தால் உண்மையிலேயே சகோதரர்களே உள்ளங்கள் பூரிப்படைகின்றன. எவ்வளவு ஒரு உயர்வான இடத்தில் அந்த தூதரை அல்லாஹ் வைத்திருந்தால் 24 மணி நேரமும் அந்த தூதரின் பேர் இந்த உலகத்திலே ஒலிக்கப்படுகிறது.
மார்க்கத்தின் அறிவு கொஞ்சோண்டு இருப்பவர்கள் கூட அந்த தூதரின் பேரை செவிமடுத்தால் உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று அந்த தூதரின் பேரில் ஸலவாத்தை சொல்கிறார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதரை உயர்த்தி இருக்கிறான். அந்த தூதருடைய புகழ்ச்சியை மேம்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த தூதருடைய அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹு அக்பர் உயர்த்தி தான் வைத்திருக்கிறான். சரிதான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த கண்ணியத்தை, அந்த அல்லாஹ்வின் தூதரின் மீது இருக்கிற நேசத்தை, அந்த பாசத்தை அந்த சஹாபாக்கள் எப்படி வெளிப்படுத்தினார்கள்? எப்படிப்பட்ட அடிப்படையில் அந்த அன்பும் நேசமும் பாசமும் வெளிப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு இருந்த நேசத்தை நம்மால் சந்தேகிக்க முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்கள் வைத்திருந்த பாசத்தை நம்மால் சந்தேகிக்க முடியுமா? அந்த நேசத்தையும் பாசத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு எதையெல்லாம் உபகரணங்களாக வைத்திருந்தார்களோ அவைகளையெல்லாம் அல்லாஹ் அக்பர் சிந்தித்து பார்க்கும்போது உலகத்தில் எந்த ஒரு நபரின் மீதும் யாரும் இப்படிப்பட்ட ஒரு பாசத்தை நேசத்தை வைத்துவிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதரை மேம்படுத்தி இருக்கிறார். குர்ஆனில் பாருங்கள், சூரத்துல் ஆராஃப் என்கிற அத்தியாயத்தினுடைய 157வது வசனம், அல்லாஹ் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இடையே இருக்கிற உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். எப்படி? ஃபல்லதீன ஆமனு பிஹி, இந்த தூதரை நம்பிக்கை கொண்டவர்கள் வஅஸ்ஸரூஹு, அவரை கண்ணியப்படுத்துவார்கள், வனஸரூஹு, அவருக்கு உதவி செய்வார்கள், வத்தபஉ நூரல்லதி உன்ஸில மஅஹு, அவரோடு இறக்கப்பட்ட அந்த ஒளியை, அந்த வேதத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்திலே வெற்றி அடைந்தவர்களுடைய பக்குவங்களை, வெற்றி அடைந்தவர்களுடைய பண்பாடுகளை அல்லாஹ் பட்டியல் போடும்போது முதலாவது சொல்லுவதே என்னது? அஸ்ஸரூ, அவர்களை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள், அவர்களை அவர்கள் அந்தஸ்தை கொடுப்பார்கள். ஐ வகருஹு வஅல்லமுஹு, அறிஞர்கள் இந்த அஸ்ஸரூஹு என்கிற வார்த்தைக்கு விளக்க உரை சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறார்கள்? வகருஹு, வகார் என்றால் அப்படியே ஒரு கண்ணியத்தோடு பார்ப்பது. சில பேரை பார்க்கும் போதே இந்த கண்களில் கண்ணியம் வந்து ஒட்டி கொள்ளும். இப்படிதானே? சில பேரை பார்க்கும் போது, அவர்களோடு நாம் அமரும் போது, அவர்களோடு நாம் பேசும்போது நம்மில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதை போல சந்தித்துக் கொள்ள மாட்டோம். வாழ்க்கையில் யாரை நாம் ஒரு பெரிய விஐபியாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவரோடு அமருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டால், அவரோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டால் எப்படி நம்முடைய கண்களின் பார்வையே மாறுமோ, அதையெல்லாம் விட 1000 மடங்கு, பல்லாயிரக்கணக்கான மடங்கு, பல கோடிக்கணக்கான மடங்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களாகட்டும், அவர்கள் வழியில் வந்தவர்களாகட்டும், இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் போன்றவர்களாகட்டும், கியாமத் நாள் வரை வாழ்பவர்களாகட்டும், எல்லோரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கண்ணியம் வைத்திருக்கிறோம். ஏன் கண்ணியம் வைக்க மாட்டோம்? அவர்களைப் போல புனிதர் இந்த உலகத்திலே இல்லையே. இன்னக லஅலா குலுகில் அதீம், நபியே நீங்கள் நற்குணத்தின் மீது அமைந்திருக்கிறீர்கள். நற்குணம் என்பது சகோதரர்களே, அதாவது நற்குணங்களை நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தால் மனிதர்களிடத்திலே சில நற்குணங்கள் ஒட்டிக்கொள்ளும். உண்மை பேசுறவரு, ரொம்ப டீசென்டா நடந்துக்குவாரு, நாகரிகமாக நடந்து கொள்வார், உதவி செய்யக்கூடியவராக இருப்பார், பிறருடைய கஷ்டங்களுக்கு அவர் ஒத்துழைப்பு தரக்கூடியவராக இருப்பார், பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார், பசிக்கு உணவு கொடுப்பார் என்று சகோதரர்களே நற்குணங்கள் மனிதர்களிடத்திலே இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நற்குணத்தின் மீதுதான் நீங்கள் இருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய உயர்வான ஒரு வார்த்தை, எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட நபியை நாம் ஏன் நேசிக்க மாட்டோம்? எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும்? எங்க கேவலம் இந்த அழிந்து போகிற உலகத்திலே மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், சும்மா அவர்கள் அரிதாரத்தை பூசிக்கொண்டு அவதாரங்களை போல் நடித்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கே இந்த உலகம் உயிரை கொடுக்கிறதே, ஆட்சியை கொடுக்கிறதே, அதிகாரத்தை கொடுக்கிறதே. இவன் என்ன செய்தார்? இவருடைய பின்புலம் என்ன? இவருடைய கல்வி தகுதி என்ன? இவருடைய சமூக சேவை என்ன? இதுகாலம் வரைக்கும் இவர் என்ன செய்திருக்கிறார்? என்ன செய்ய போகிறார்? இவர் சொன்ன தத்துவங்கள் என்ன? இவர் உதிர்த்த முத்துக்கள் என்ன? கருத்துக்கள் என்ன? அந்த கருத்துக்களால் இந்த சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? புரட்சிகள் என்ன? எதை பற்றியும் யோசிக்காமல் மனம் கவர்ந்த ஒரு நாயகன், இதனால் வரைக்கும் பெரும் திரையிலே பார்த்தவன், அவர் ஆட்சிக்கு வந்து விட்டார், அதிகாரத்திற்கு வரப்போகிறார் அப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்காமல் எல்லாவற்றையும் தருவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் போது, மார்க்கத்திற்குரியவர், மாண்புக்குரியவர், அழகிற்குரியவர், அந்தஸ்துக்குரியவர், கண்ணியத்திற்குரியவர், மார்க்கத்தின் கௌரவத்திற்குரியவர், மொத்தத்தில் சொர்க்கத்திற்கே உரியவர் என்கிற அளவிற்கு சிறப்பிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மால் நேசிக்காமல் இருக்க முடியுமா? எப்படிப்பட்ட இயல்போடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதரை அனுப்பியிருக்கிறான். அகில மக்களுக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக வல்லவா அந்த தூதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா, இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் இவரை நபியாக அனுப்பியதே ஒரு பேரருள் என்கிறான். அல்லாஹு அக்பர். எப்படி இந்த வானங்கள் ஒரு அருளோ, பூமி ஒரு அருளோ, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற உடல் உறுப்புக்கெல்லாம் அருட்கொடைகளோ, நம்மிடத்தில் இருக்கிற செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, காசு, பணம், பட்டம், பதவி எல்லாமே ஒரு அருட்கொடை தானே.
இவைகளை எல்லாம் அருட்கொடை என்று சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கிறது. காரணம், அதை நாம் அனுபவிக்கிறோம். இந்த தண்ணீர் ஒரு அருட்கொடை தான், என் தாகத்தை தீர்க்கிறது. அப்படிதானா? இந்த கருவி ஒரு அருட்கொடை தான், என்னுடைய தொலைத்தொடர்புக்கும் என்னுடைய கம்யூனிகேஷனுக்கும் அது உதவி செய்கிறது. எத்தனையோ விஷயங்களை எனக்கு அது ஒத்துழைப்பாக தருகிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகள் எல்லாவற்றையும் விட ஒரு உயர்வான அருட்கொடையாக இந்த தூதரை நபியாக அனுப்பியதையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடை என்கிறார். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இது பஅஸஃபீஹிம் ரசூலா. அவர் என்ன செய்கிறார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ்வின் வேதத்தின் வசனங்களை அவருக்கு ஓதி காட்டுகிறார், அவர்களை கண்ணியப்படுத்துகிறார், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் போதிக்கிறார். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நிறைய இடங்களில் இதனுடைய அர்த்தம் அடுத்து சொல்லப்படுவதில்லை. வ இன் கானூ மின் கபுலு லஃபி ضلال முபீன். இதற்கு முன்னர் இவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்திருந்தாலும், அதாவது இதற்கு முன்னால் மார்க்க ரீதியாக, கொள்கை ரீதியாக, ஒழுக்க ரீதியாக பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தோரையே கண்ணியப்படுத்துகிற பேராற்றல் இந்த தூதரிடத்திலே இருக்கிறது என்றால், இயல்பாகவே இயற்கையாகவே நாகரிகத்தையும் நல்ல கலாச்சாரத்தையும் கொண்டிருக்கிற மக்களாக இருந்தால் அவர்கள் எப்படிப்பட்ட புனிதர்களாக மாறியிருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அப்படிதானா? இவ்வளவு காலங்கள் போய்விட்டதே, இத்தனை நூற்றாண்டுகள் போய்விட்டனவே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறையில் பாடம் பெற்றிருந்த சஹாபாக்களை விட சிறப்பான அல்லது இந்த சஹாபாக்களுக்கு இணையான ஒரு கூட்டத்தை இந்த உலகம் பார்த்திருக்குமா? இனிதான் பார்க்குமா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி வர்ணிக்கும் போது சொல்லுகிற வார்த்தை என்ன? கானூ ஃபீ ضلال முபீன். அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். எப்படி? ஒழுக்க ரீதியாக, பண்பியல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பழக்க வழக்க ரீதியாக, ஏன் கொள்கை ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, எல்லாவற்றிலும் வழிகேட்டின் உச்சத்திலே இருந்த அவர்களையே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு ஒரு ஒழுங்கமைத்த ஒரு சமூகமாக மாற்றியிருக்கிறார்கள் என்றால், அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் கொண்ட, ஒரு அறிவு கொண்ட, ஒரு ஞானம் கொண்ட, ஒரு பேணுதல் கொண்ட, சமூகத்தின் மீது கவலையும் அக்கறையும் கொண்ட ஒரு தூதர் இந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அதை மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூதரை வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை நாம் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும், ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும், எல்லாருக்கும் அருட்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை. யா அய்யுஹன் நபி, ஓ நபியே, இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நபியே உம்மை நாம் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் சான்று பகரக்கூடியவராக அனுப்பியிருக்கிறேன். ஆம் சகோதரர்களே, நபிமார்களில் கடைசியாக வந்தவர், ஆனால் அல்லாஹ் அக்பர், உலகத்தில் இருக்கிற எல்லா உம்மத்திற்கும் அவர்தான் சாட்சியாளர். நபிமார்களில் கடைசியாக அனுப்பப்பட்டவர், ஆனால் மறுமையில் சொர்க்கத்திற்கு முதலில் செல்லக்கூடிய பெரும் பாக்கியம் கொண்டவர். அப்படிப்பட்ட தூதரை அல்லவா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எப்படி? முபஷ்ஷிரன் வ நதீரா, நற்செய்தி சொல்பவராக, அச்சமுட்டி எச்சரிக்கை செய்பவராக, வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி, அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தின்பால் அழைக்கக்கூடியவராக, வசிராஜம் முனீரா, ஒளி தரும் விளக்காக நபியே உம்மை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, அந்த தூதரை எப்படி நாம் கண்ணியப்படுத்தாமல் இருக்க முடியும்? எப்படி அந்த தூதருக்கு அந்தஸ்து தராமல் இருக்க முடியும்? அதனால்தான் சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான கண்ணியங்களையும் கொடுத்தார்கள், எல்லா விதமான அந்தஸ்துகளையும் கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பழகும் போது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற போது அல்லாஹ் அக்பர், பூரிப்போடு அவர்களை பார்த்தார்கள். என் அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை பற்றி அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லும்போது எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்கள் இனத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன் ரഊஃபுன் ரஹீம், இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் மீது அவர் பேரார்வம் கொண்டவராக இருக்கிறார், பெரும் பாசம் கொண்டவராக இருக்கிறார், மிக பெரும் இரக்கம் கொண்டவராக இருக்கிறார். இந்த சமூகத்திற்கு ஒன்று என்றால், இந்த உம்மத்திற்கு ஒன்று என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வலியை, அந்த ரணத்தை தான் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஸ்லிமிலே ஒரு செய்தி வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே வருகிறார்கள். வரும்போது அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமூகம் செய்த பாவங்களின் காரணத்தினால், அநியாயங்களின் காரணத்தினால், அழிச்சாட்டியங்களின் காரணத்தினால், அத்துமீறல்களின் காரணத்தினால் அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் புகார் ஒன்றை சொல்கிறார்கள். எப்படி? யா அல்லாஹ், எனது இறைவா, இவர்கள் எத்தனையோ பேரை வடிகட்டித்து விட்டார்கள், இவர்கள் யாரையும் நீ விட்டு விடாதே என்கிற கருத்திலே துஆ செய்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உனது அடியார்களாக இருக்கிறார்கள்.
தண்டிப்பதற்கு உனக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அவர்களை நீ மன்னித்து விட்டால் அசீசுல் ஹக்கீம், நிச்சயமாக நீ யாரையும் மிகைத்தவனாகவும் யாவரையும் மிகைத்தவனாகவும் மதிநுட்பம் கொண்டவனாகவும் இருக்கிறாய், உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது உம்மத்திலே இந்த மக்களை வழிகெடுப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களை அல்லாஹ்விடத்திலே புகார் செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்திலே யாரெல்லாம் பாவிகளாக இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளரக்கூடாது என்று தடுத்தார்களோ அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளர்ச்சி அடைவதை தடுப்பதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள், நீ அவர்களை தண்டித்தாலும் சரி அவர்களை மன்னித்தாலும் சரி உனது விருப்பம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது உம்மத்தை பற்றி கவலைப்படும் போது, தனது உம்மத்தை பற்றி நினைக்கும் போது அல்லாஹ்விடத்திலே கரத்தை உயர்த்தி அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முஹம்மதிடத்திலே செல்லுங்கள், அவர் என்ன கேட்கிறார் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தாலும் அவரை அடை வைத்தது எது என்று கேட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்து உங்களுடைய அழுகைக்கான காரணம் என்னவென்று கேட்கும்போது, என்னுடைய உம்மத்தை அல்லாஹ் தண்டித்து விடக்கூடாது, எனது உம்மத் அல்லாஹ்வால் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற கவலையை, தனது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கவலையை வெளிப்படுத்திய போது அல்லாஹ் சொன்னதாக அந்த ஹதீஸிலே வருகிறது. ஃபகால் அல்லாஹ் சொன்னானாம், யா ஜிப்ரீல் இத்ஹபி இலா முஹம்மத், முஹம்மதிடத்திலே சென்று சொல்லுங்கள், இன்னா சனுர்தீக ஃபி உம்மத்திக வலா நசூஉக், எப்படி முஹம்மதே நிச்சயமாக கட்டாயமாக உறுதியாக உமது உம்மத்தின் விஷயத்தில் உங்களுக்கு நாம் நல்லதைத்தான் செய்வோம், உம்மை நாம் சந்தோஷப்படுத்துவோம், உம்மை நாம் திருப்திப்படுத்துவோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஒரு காலம் உங்கள் உம்மத்தின் விஷயத்திலே உங்களை நாங்கள் கவலைக்குள்ளாக்க மாட்டோம் என்கிற வாக்குறுதியை கொடுத்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் கண்ணீர் விட்டதை அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அன்பு, அக்கறை, இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த நேசம், பாசம், இந்த உம்மத்து நேர்வழியில் வர வேண்டும் என்கிற ஆவல் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாத சகோதரர்களே. எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக அல்லாஹு அக்பர், எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது நேசத்திற்குரிய ஒரு நபியாக இருந்தார்கள் என்றால் அதை அல்லாஹ்வின் தூதரே சொல்லுகிறார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, எல்லா நபிக்கும் அல்லாஹ் இந்த பூமியிலே வாழுகிற போது, இந்த உலகத்திலே வாழுகிற போது பதில் தரும் ஒரு பிரார்த்தனையை தந்திருக்கிறான். அதாவது அவங்க என்ன பிரார்த்தனை கேட்டாலும் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும், அது வேறு. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் இருந்து அல்லது குறிப்பிட்ட பாதிப்பில் இருந்து அல்லது குறிப்பிட்ட ஒரு வரத்தை பெற வேண்டும் என்கிற அந்த கருத்தில் எதை அவர்கள் கேட்கிறார்களோ அதற்குண்டான பதிலை அல்லாஹ் உடனே தந்து விடுகிறார். இது உலகத்தில் வாழும் போதே நபிமார்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியங்களில் ஒரு பாக்கியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்கிறார்கள், ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவதஹு, எல்லா நபியும் இந்த உலகத்திலேயே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விட்டார்கள். வ இன்னி இக்தபஅது தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி யௌமல் கியாமா, ஆனால் நானோ எனக்கு தரப்பட்டிருக்கிற அந்த வரத்தை, எனக்கு தரப்பட்டிருக்கிற அந்த பலத்தை, அந்த பிரார்த்தனை எனும் பேராயுதத்தை இந்த உலகத்திலே நான் பயன்படுத்தவில்லை, மறுமையில் என்னுடைய உம்மத்திற்கு பரிந்துரை செய்வதற்காக அதை நான் ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த உம்மத்திற்கும் இடையே இருக்கிற அந்த உறவு, அந்த உணர்வு அல்லாஹு அக்பர் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஆனால் எப்படி அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே இருந்த அந்த சஹாபாக்கள் அதை வெளிப்படுத்தினார்கள், அதுதானே கவனிக்கணும். அந்த நேசத்தை, அந்த பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு உபகரணமாக, ஒரு ஆயுதமாக, ஒரு ஆபரணமாக ஏன் இந்த பிறந்த தின விழாவை அவர்கள் எடுக்கவில்லை? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடா வருடம் அவர்களோடு வாழத்தானே செய்தார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதயத்தை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதை நேசித்த மக்கள் தானே அவர்கள். நண்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த தோழர்கள் நடந்து கொண்ட சிறப்புகளை, உணர்வு பூர்வமான அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது அழகாக சொல்கிறார். முதலாவது விஷயம் என்ன? அல்லாஹு அக்பர், அந்த தூதரிடத்திலே அவர்கள் பைஅத் செய்தவர்கள். பைஅத் என்றால் புரிகிறதா? உறுதி பிரமாணம் என்று நாம் அதை சொல்லுவோம். உறுதி பிரமாணம் என்றால் ஒரு ஆட்சி தலைவரின் கீழ் வாழக்கூடியவர்கள், உங்களது ஆட்சிக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் என்று சாதாரணமாக தரக்கூடிய ஒரு பைஅத் என்பதை தாண்டி மார்க்க ரீதியாக அவர்கள் உறுதி பிரமாணத்தை தந்தார்கள்.
இன்பத்திலும் துன்பத்திலும் நபியே உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம், அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்குவோம், அல்லாஹ் அல்லாத யாரையும் வணங்க மாட்டோம், மானக்கேடான காரியத்தில் ஈடுபட மாட்டோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்து என்ன செஞ்சாங்க? தங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவதை போல லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன், லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன், இந்த இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்தின் கீழ் இருந்து நபியே உங்களிடத்திலே பைஅத் செய்து கொடுத்தவர்கள், உறுதி பிரமாணம் செய்து கொடுத்தவர்கள். فعلم ما في قلوبهم, அவர்கள் உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தே வைத்திருக்கிறான். فانزل السكينة عليهم, அவர்கள் மீது சகீனத் என்கிற பேர் அமைதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். وأثابهم فتحا قريبا, அவர்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிற பெரும் வெற்றியை அல்லாஹ் அவர்களுக்கு பலனாக கொடுத்தான். ومغانم كثيرا, மேலும் ஏராளமான நற்பாக்கியங்களையும் கொடுத்தான் என்று அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹ் என்கிற அத்தியாயத்தின் 18 மற்றும் 19 ஆகிய வசனங்களில் அந்த தூதரின் மீது இருக்கிற நேசத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு எதை ஆயுதமாக பயன்படுத்தினார்கள்? அப்படிதானே? ஒவ்வொன்றுக்கும் அதாவது பிரதிபலனை காட்டுவது அல்லது பிராயச்சித்தை காட்டுவதற்கென்று ஒரு வழி இருக்கிறதா இல்லையா? இப்போ உங்களுக்கு சின்ன வயசுல ஒருத்தர் உதவி பண்ணியிருக்கிறார் வைங்க, அவருக்கு அந்த உதவியை நீங்க திருப்பி பண்ணணும்னா என்ன செய்யணும்? அவர் பயன்படக்கூடிய விதத்திலே, அவர் பலன் பெறக்கூடிய விதத்திலே அவருக்கு நீங்க திருப்பி செய்யணும். இல்ல அவரை நான் மனசுல எப்போ நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அல்லது அவரை பத்தி நான் மற்றவங்க கிட்ட பேசும்போது பாராட்டி பாராட்டி பேசுவேன், இதை மாத்திரம்தான் நான் செய்வேன் என்று சொன்னால் அது நீங்கள் திருப்பி செய்வதாக கருதப்படாதே. பண ரீதியாக அல்லது மற்ற ரீதியாக உங்களுக்கு எந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதோ, எந்த வசதிகள் இருக்கிறதோ, அந்த வசதிகளை கொண்டு வாய்ப்புகளை கொண்டு நீங்கள் பதில் செய்தால்தான் சரியான முறையிலே பதில் செய்ததாக கருதப்படும். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கக்கூடிய நேசத்தை, பாசத்தை, அவர்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை, மரியாதையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் வெளிப்படுத்துவதற்குண்டான முறைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் சஹாபாக்கள் அந்த முறைகளோடு என்ன செஞ்சாங்க? வெளிப்படுத்தினார்கள். உச்சக்கட்டமான அன்பை வெளிப்படுத்தினார்கள். ஒரு தந்தையின் மீது ஒரு மகனுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதையை விட, ஒரு ஆட்சி தலைவர் மீது, அவருடைய குடியாட்கள் மீது, அல்லது அவருடைய அந்த ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை விட, ஒரு நிறுவனத்திலே இருக்கக்கூடிய முதலாளியின் மீது தொழிலாளிகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை விட, அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அவருடைய தொண்டர்கள் அந்த தலைவர் மீது வைத்திருக்கிறார்களே அந்த மரியாதையை விட, ஒரு கணவன் மீது ஒரு மனைவி வைத்திருக்கக்கூடிய மரியாதையை விட, இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். எல்லாற்றையும் விட பெரும் மரியாதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவங்க வச்சிருந்தாங்க. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். இன்னமல் முஃமினூன அல்லதீன, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, முதலில் அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்கள். நம்பிக்கையை தான் அல்லாஹ் பிரதானப்படுத்துகிறான். நன்றாக கவனியுங்கள். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனுங்கறான். நம்பிக்கை கொண்டவர்கள் என்பவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்கள் என்கிறான். அப்போ அல்லாஹ்வின் தூதர் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டுமானால் அதை நீங்கள் நம்பிக்கையாகத்தான் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதரை எப்படி நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள்? அவரது சுன்னாக்களை எப்படி நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள்? அவரது ஹதீஸ்களை எப்படி நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள்? அவர் வழிகாட்டிய வழிகாட்டுதல்களை செயல்படுத்தும் போது எப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்திலே வருகிறது? மறுமையில் அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையும் ஆர்வம் உங்களுக்கு வருகிறதா இல்லையா? மறுமையில் அவரோடு சபையில் உட்கார வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் எட்டி பார்க்கிறதா இல்லையா? பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எந்த அளவுக்கு என்றால், وَإِذَا كَانُوا مَعَهُ عَلَى أَمْرٍ جَامِعٍ, முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தில் அந்த தோழர்கள் அந்த தூதரோடு அமரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால், لَمْ يَذْهَبُوا حَتَّى يَسْتَأْذِنُوهُ, لَمْ يَذْهَبُوا حَتَّى يَسْتَأْذِنُوهُ, அவரிடத்திலே அனுமதி கேட்காமல் அவர்கள் அந்த சபையிலிருந்து எழுந்திருக்கவே மாட்டார்களாம். அப்படிப்பட்ட உச்சக்கட்ட மரியாதையை, உச்சக்கட்ட கண்ணியத்தை அந்த தூதரின் மீது அவர்கள் வைத்திருந்தார்கள். உலாயிகல்லதீன யுமினூன பில்லாஹி வ ரசூலி, அவர்கள்தான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி. எந்த அளவுக்கு அல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்றான் அப்படின்னா, ஃபஇதஸ்தஅதனூக லிபஅதி ஷஅனிஹிம் ஃபஅதன் லிமன் ஷி'த மின்ஹும், நபியே அவர்கள் தங்களது சொந்த வேலைக்காக, முக்கியமான ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக உங்களிடத்தில் அனுமதி கேட்டால் அவர்களில் சிலருக்கு நீங்கள் விரும்பியவருக்கு அனுமதி கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்ணுகிறான். ஏன்? அந்த அளவிற்கு இந்த தோழர்கள் இந்த தூதரை நேசிக்கிறார்கள், இந்த தூதரின் மீது கண்ணியம் வைத்திருக்கிறார்கள், இந்த தூதரின் மீது அவர்கள் உயர்வான ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். அந்த எண்ணம் என்பது எவ்வளவு உயர்வானதென்றால், அல்லாஹ் அக்பர், ஒரு நபி மொழியிலே வருகிறது. பர்ரா இப்னு ஆசிப் என்கிற நபி தோழர் அறிவிக்கிறார், خرجنا مع رسول الله صلى الله عليه وسلم في جنازة رجل من الأنصار, அன்சாரி தோழர்களில் ஒருவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனோம்.
வழக்கமா நடைபெற சம்பவம் தான். அப்படிதானே? இங்க பாருங்க அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை ஃபன்தஹைனா இலல் கபர். அந்த கபருக்கு வரைக்கும் வந்துட்டோம். அந்த ஹதீஸ் நீளுகிறது. இங்கே தலைப்போடு தொடர்புடைய விஷயம் என்ன அப்படி தெரியுமா? அந்த கபருக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஃபஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜலஸ்னா ஹவுலஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து ஒரு இடத்திலே அமர்ந்தார்கள். அவரை சுற்றி நாங்களும் அமர்ந்தோம். கஅன்ன அலா ரூஸினா அத்வைர். எங்கள் தலைகளின் மீது பறவைகள் பறந்து கொண்டிருக்கிற ஒரு உணர்வோடு நாங்கள் இருந்தோம். உங்க தலை மேல பறவை பறக்குது அப்படின்னு சொன்னா எப்படி அட்டென்ஷனா இருப்பீங்க நீங்க? ஆஹா, கொஞ்சம் தலையை அங்கே எங்கே நீங்க அசைக்க முடியாத அளவிற்கு, உங்கள் கவனத்தை அங்கும் இங்கும் நீங்கள் செலுத்த முடியாத அளவிற்கு, உங்களுடைய சிந்தனையை அங்கும் இங்கும் நீங்கள் செதுக்க முடியாத அளவிற்கு எப்படி ஒரு இடத்திலே உறைந்து போய் கிடப்பீர்களோ, எப்படி ஒரு இடத்தில் அப்படியே ஆணி அடித்தார் போர் அமர்வீர்களோ, அப்படி நாங்கள் அமர்ந்தோம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. அப்ப அந்த அமருகிற ஒரு விஷயத்திலே கூட அந்த கண்ணியத்தையும் அந்த அந்தஸ்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தோழர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கண்ணியப்படுத்த தெரியாதவர்கள் அல்ல, அந்தஸ்தை தர தெரியாதவர்கள் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய நேசத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதற்கு தெரியாதவர்கள் அல்ல. உலகத்திலே நண்பிற்கிடையவர்களே, எந்த ஒன்றை பார்த்தாலும், உதாரணமாக நாம் எல்லாம் வெளிநாட்டிலே இருக்கிறோம், அப்படித்தானே? அல்ஹம்துலில்லாஹ் பல முறை விமான பயணங்கள் செய்திருக்கிறோம், அல்லது பல நாடுகளுக்கு போயிருப்போம், அல்லது பல சந்தைகளுக்கு போயிருப்போம், பல கடைத்தெருகளுக்கு போயிருப்போம், புத்தம் புதிய பல விஷயங்களை பார்த்திருப்போம். பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு சிந்தனையில் என்ன வரும்? பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய ஞாபகத்திலே யோசனைகளே என்ன வரும்? ஒரு அழகான வாசனை திரவியத்தை பார்த்தால் உடனே நான் நினைப்பேன், ஆஹா, இந்த வாசனை திரவியத்தை என் தந்தைக்கு வாங்கி கொண்டு போக வேண்டும், அல்லது என்னுடைய தம்பிக்கு நான் வாங்கி கொண்டு போக வேண்டும். ஒரு நல்ல அபாயாவை பார்க்கிறேன், ஒரு நல்ல புர்காவை பார்க்கிறேன், ஆஹா, உடனே இதை என்னுடைய தாய்க்கு நான் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும், அல்லது என்னுடைய மனைவிக்கு இதை நான் அன்பளிப்பாக வாங்கி கொடுக்கணும், என் சகோதரிகளுக்கு வாங்கி கொடுக்கணும், என் பெண் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும். உலகத்தில் எந்த ஒன்றை நீங்கள் பார்த்தாலும் உடனே உங்கள் சிந்தனைகளுக்கு யார் வரும் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு தான் வருவார்கள். அதுதான் உண்மை. ஒரு பையனை பத்தி கேள்விப்படுறீங்க, நல்லா படிச்சு மாஷா அல்லாஹ் அழகா கம்பெனில உட்கார்ந்துட்டா, சூப்பரா வேலை பார்க்கறான், நல்ல சம்பாத்தியம், உடனே உங்கள் மனதில் வரும், என் மகனையும் நான் இதைத்தான் படிக்க வைப்பேன், என் மகனுக்கும் இப்படி ஒரு வேலையை வாங்கி தருவேன். ஆக எதையெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு ஆச்சரியத்தை தருமோ, அதிசயத்தை தருமோ, எதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆவலை உண்டாக்குமோ, எதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக உள்ளத்திலே தென்படுமோ, தென்பட்ட உடனேயே நாம் உடனே நினைப்பது என்ன? இது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு, அல்லது என்னுடைய வாப்பாக்கு, இது என்னுடைய அண்ணனுக்கு, இது என்னுடைய தம்பிக்கு. ஆனால் அந்த தோழர்கள் எதை புதிதாக பார்த்தாலும் உடனே அவர்கள் சிந்தனைக்கு வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும். அங்கே போய் பார்க்கிறார்கள், ஒரு புதிய ஒரு விஷயத்தை பார்க்கிறார்கள். அங்கிருக்கிற பொதுமக்கள், அங்கிருக்கிற குடிமக்கள் தங்களுடைய மன்னர் பெருமக்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் அல்லது மதகுருமார்களுக்கும் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக தங்களுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஒருவரை சந்திக்கும் போது தன்னுடைய உள்ளத்திலே இருக்கிற மரியாதையை வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்துவார்கள். ஆனால் யமன் தேசத்திலே முதன்முறையாக முஆத் இப்னு ஜபல் பார்க்கிறார், அங்கிருக்கக்கூடிய மக்கள், குடிமக்கள், பொதுமக்கள் தங்களுடைய மன்னர் பெருமக்களுக்கும் மதகுருமார்களுக்கும் காலில் விழுந்து சாஷ்டாங்கம் செய்வதை பார்த்தவுடன் அவருடைய உள்ளத்திலே வந்த சிந்தனை என்ன தெரியுமா? இவர்களை எல்லாம் விட ஆகப்பெரும் கண்ணியத்திலே இருப்பவர் அல்லாஹ்வின் தூதர். ஆதலால் நான் ஊருக்கு திரும்பியவுடன் முதலில் அல்லாஹ்வின் தூதருக்கு இப்படித்தான் என்னுடைய கண்ணியத்தை செலுத்துவேன் என்று அவராக முடிவெடுக்கிறார். யமன் தேசத்தினுடைய பிரச்சாரத்தையும் அல்லது யமன் தேசத்தினுடைய பிரயாண ஷெட்யூல் அட்டவணை அனைத்தையும் முடித்துவிட்டு மதீனா நகருக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை தன்னுடைய தோழர்களோடு வரவேற்கிறார்கள். வரவேற்க வந்தவுடன் முஆத் இப்னு ஜபல் செய்த முதல் காரியம் அல்லாஹ்வின் தூதருடைய காலிலே விழுவதற்கு போகிறார். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. முஆத், என்ன காரியம் செய்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய அகாசிராக்களுக்கு, கிஸ்ரா மன்னர்களுக்கும் தங்களுடைய மதகுருமார்களுக்கும் அவர்கள் சஜிதா செய்து மரியாதை செலுத்துவதை பார்த்தேன். அவர்களை எல்லாம் விட ஆகப்பெரும் உயர் அந்தஸ்திலே இருக்கக்கூடிய நீங்கள், அதனால உங்களுக்கு நான் அதை செய்யணும்னு பார்த்தேன். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறாங்க. தடுத்துட்டு என்ன சொன்னாங்க? நான் இந்த உலகத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு காலில் விழுவதற்கு அனுமதிக்கலாம் என்றிருந்தால் ஒவ்வொரு பெண்ணையும் அவளது கணவனுக்கு காலில் விழுவதற்கு அனுமதித்திருப்பேன், ஆனால் காலில் விழுவது கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. இதுல என்ன நம்ம விளங்குறோம்? இதுல என்ன பாடம் இருக்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கிற நேசத்தையும் பாசத்தையும் கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் எனது உள்ளம் சொல்லுகிற விதத்திலெல்லாம் நான் செய்துவிட முடியாது. நான் அதை முடிவெடுக்க முடியாது. என்னிடத்திலே அத்தாரிட்டி இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எப்படி கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு அனுமதி கொடுத்தார்களோ, அங்கீகாரம் கொடுத்தார்களோ, வழிகாட்டினார்களோ,
அறவுரைகளையும் அறிவுரைகளையும் சொன்னார்களோ அப்படித்தான் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கிற கண்ணியத்தை வெளிப்படுத்த முடியும். அல்லாஹ்வின் தூதரின் மீது இருக்கக்கூடிய கண்ணியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? நிரப்பமாக தாடி வைக்க வேண்டும், கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிய வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய சுன்னத்தான காரியங்களை செய்ய வேண்டும், காலை முதல் மாலை வரை அல்லது இரவு வரை எந்தெந்த சந்தர்ப்பங்களில் என்னென்ன துஆக்களை சொல்ல வேண்டுமோ அந்த துஆக்களை சொல்ல வேண்டும், என்னென்ன சுன்னாக்களாக அவர்கள் வழிகாட்டுதல்களாக நமக்கு தந்திருக்கிறார்களோ அதை செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் ஸலவாத்துகளை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை உள்ளத்திலே வைத்து நேசிக்க வேண்டும். அந்த சுன்னா படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த சுன்னாவை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், பரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படிதாங்க நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கக்கூடிய கண்ணியத்தை நீங்க வெளிப்படுத்த முடியும். அல்லாஹ் அக்பர். எந்த அளவிற்கு உச்சக்கட்டமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த தோழர்கள் கண்ணியத்தை வைத்திருந்தார் என்பதை சொல்லும்போது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எப்படி குன்னா வமா கான அஹதுன் அஹப்ப இலைய மின் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட அதிக கண்ணியம் வாய்ந்த அதிக நேசத்திற்குரிய எவரும் இந்த உலகத்திலே எனக்கு இல்லை. வல அஜல்ல ஃபி ஐனி மின்ஹு, அவரை விட இந்த கண்கள் கண்ணியமாக பார்க்கிற நபர் யாருமே இல்லை. இப்படியாப்பட்ட உம்மத்தில் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய உம்மத்தில் இருக்கிறவங்க யாரை கண்ணியமா பார்க்கிறாங்க, யாரை அதிசயமாக பார்க்கிறார்கள், யாரை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படி சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரின் மீது இருக்கக்கூடிய இந்த கண்ணியம் எந்த அளவிற்கு உயர்வான ஒரு அந்தஸ்தில் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்றால், வமா குன்து அத்தீகு அன் அம்ல ஐனி மின்ஹு இஜ்லாலன் லஹு, இந்த கண்ணை திறந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டால் என்னால் இந்த கண்ணை மூட முடிவதில்லை. அந்த அல்லாஹ்வின் தூதரின் மீது இருக்கக்கூடிய கண்ணியத்தின் காரணத்தினால் கண் சிமிட்டாமல் ஒரு பொருளை பார்க்க முடியுமா? இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நானும் பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய கண்கள் எத்தனை முறை அசைகிறது? ஆனா இவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தின் காரணத்தினால் என்னுடைய கண்களை முழுமையாக நான் நிரப்ப முடியவில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் என்ன செய்றேன், ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மைதான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த தோழர்கள் ரசித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பை ரசித்தார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய நடையை ரசித்தார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய உடையை ரசித்தார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய பேச்சை ரசித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தால் கூட உடன் இருக்கிற தோழர்கள் அல்லாஹ் சின்னக், அல்லாஹ் உங்களுடைய பற்களை எப்போதும் கண்ணியத்திலும் சந்தோஷத்திலும் வாழ்த்துவானாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரசித்தவர்கள் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரேராக, ரொம்ப அரிதாகத்தான் கடவாய்ப்பல் தெரியும் வரை சிரிப்பார்கள். அப்படி கடவாய்ப்பல் தெரியும் வரை சிரித்தால் அந்த சிரிப்பை கூட ஆனந்தமாக அவர்கள் பார்க்கக்கூடியவர்கள். ரொம்ப அரிதாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை இப்படி உயர்த்துவார்கள். அப்படி உயர்த்தும் போது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தினார்கள். வெண்மை நிற அக்குலை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சஹாபி சொல்றார். இதெல்லாம் பார்க்கிற விஷயமா? இதெல்லாம் பார்ப்போமா? நம்மோடு உம்ராவிலே நாம் சென்று கொண்டிருக்கும் போது மேல ஒரு அங்கியும் கீழே ஒரு அங்கியும் தான் போடுவோம். அப்படி கையை யாராவது உயர்த்தும் போது அந்த பகுதிகளை எல்லாம் பார்ப்பதற்கு நாம் விரும்ப மாட்டோம், நாகரிகமாக கண்களை நம்ம ஒதுக்கிக் கொள்வோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் என்று வந்தால் அந்த அக்குலின் வெண்மை பகுதியை கூட கண்ணார கண்டு ரசித்தவர்கள் தான் தோழர்கள். அதனால் அவங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரின் மீது ஈர்ப்பு இல்லை என்றோ ஈடுபாடு இல்லை என்றோ, அல்லாஹ்வின் தூதரின் மீது ஒரு ரசனை எல்லாம் இருந்துச்சு. நம்மை விட 1000 மடங்கு பல்லாயிரக்கணக்கான மடங்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட தோழர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு வருஷம் கொண்டாடவில்லையே என்கிற ஒரே கேள்வியை தான் சகோதரர்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரே கேள்வியை தான் கேட்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கிற நேசத்தை, அல்லாஹ்வின் தூதர் மீது இருக்கிற நேசம் அல்ல, அல்லாஹ்வின் மீது இருக்கிற நேசத்தையே அல்லாஹ்வின் தூதர் எப்படி வெளிப்படுத்தணும்னு சொன்னார், அப்படிதாங்க நாங்க வெளிப்படுத்தணும். அல்லாஹ்வின் மீது எனக்கு தீராத காதல் இருக்கிறது என்பதனால் இதோ இப்போது தொழுதமே இஷா தொழுகை, அதை 40 ரக்காத்தாக தொழ முடியுமா? அல்லாஹ்வின் மீது எனக்கு பெரும் காதல் இருக்கிறது என்பதனால் 5 வக்துக்கு பதில் நானாக 50 வக்தை உருவாக்கி தொழ முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அல்லாஹ்வின் மீது இருக்கிற நேசத்தையே இந்த அல்லாஹ்வின் தூதர் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அப்படித்தான் செய்யணும் போது, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கிற நேசத்தை, பாசத்தை, கண்ணியத்தை, அந்தஸ்தை, மரியாதையை, உள்ளத்து கிடங்கில் இருக்கிற அந்த உணர்வை நானாக தானாக என் இஷ்டத்திற்கு வெளிப்படுத்தி விட முடியாது என்பதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்னு அஸாக்கிர் என்கிற வரலாற்று நூலிலே வருகிறது, எந்த அளவிற்கு அந்த சஹாபாக்கள் உச்சக்கட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கிற கண்ணியம் அவர்களுக்கு இருந்ததென்றால், உங்களுக்கு எல்லாம் தெரியும் சகோதரர்களே, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் தெரியும் தானே, மிகப்பெரிய நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதில் மூத்த நபித்தோழர். ஆரம்ப காலத்தில் இஸ்லாமை அவர் ஏற்காமல் இருந்தாலும் அபூ தாலிபுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவையும் அரவணைப்பையும் தந்தவர். குறிப்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனா மாநகருக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு வரலாற்று ரீதியாக நடைபெற்ற அந்த அகபா உடன்படிக்கைகளில் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எஸ்கார்டை போட
இருந்தவர், ஒரு மெய்காப்பாளரை போல இருந்தவர் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அந்த அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, அன்த அக்பர் அமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பெரியவரா அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் பெரியவரான்னு கேட்கறாங்க. கொஸ்டின் புரியுதா? நீங்க பெரியவரா அல்லாஹ்வுடைய தூதர் பெரியவரா? யார் பெரியவங்க ரெண்டு பேர்ல? இவங்க அவங்களுக்கு சாச்சா, அப்ப யார் பெரியவங்க? அவங்க சொன்ன பதில பாருங்க. அல்லாஹு அக்பர், ஹு அக்பர் மின்னி. எப்படி? ஹு அக்பர் மின்னி வ அன உலித்து கப்லஹு. அல்லாஹ்வின் தூதர் தான் என்னை விட பெரியவர், ஆனால் அவருக்கு முன்னால் நான் பிறந்து விட்டேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வார்த்தையை பாருங்க. எப்படி? நீங்க பெரியவங்களா அல்லாஹ்வின் தூதர் பெரியவங்களான்னா நீங்க சொன்ன மாதிரி நான் வயதில் பெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை கூட அவங்க சொல்லு, ஹு அக்பர் மின்னி, அல்லாஹ்வின் தூதர் தான் என்னை விட பெரியவங்க, அன உலித்து கப்லஹு, ஆனா நான் அவங்களுக்கு முன்னாடியே. இந்த அளவுக்கு சகோதரர்களே, வார்த்தை ரீதியாக கூட, எப்படி வார்த்தை ரீதியாக கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை வாழ்க்கையாக உணர்ந்தவர்கள் தான் அவங்க. அவங்க செய்யாத, அப்ப அவங்களுக்கு தெரியாத உணர்வு ஒரு இட்டுக்கட்டுதல் இல்லையா? எப்படி? இப்படித்தான் நபியின் நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாமாக ஒன்றை உருவாக்கி கொண்டு வருடா வருடம் அதை நாம் மார்க்கத்தின் ஒரு பெரிய ஹஜ்ஜு கடமையை போல அதை நம்ம சமுதாயத்திலே அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், இப்போ நபி தோழர்களே நம்ம ஓவர்டேக் பண்றோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயிற்சி பாசறையில் பாடம் பெற்று வளர்ந்த நபி தோழர்கள் பேச்சிலும் மூச்சிலும், இப்படி பேச்சிலும் மூச்சிலும் அந்த தூதரை கண்ணியப்படுத்தியவர்கள் தான். உண்மையாகவே வயதில் மூத்தவராக இருந்தால் கூட, ஆம், எப்படி வயதில் நான் அவரை விட மூத்தவர் என்று சாதாரணமாக சொல்லிக் கொள்ளலாம், அதில் தவறேதும் இல்லை. ஆனாலும் வார்த்தையின் ஓரத்திலே கூட கண்ணியத்தின் குறைவோ குலைவோ வந்துவிடக் கூடாது என்பதில் அவ்வளவு தூரம் எச்சரிக்கையாகவும் தெளிவாகவும் இருந்தவர்கள். இத்தனைக்கும் இந்த அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் எல்லாம் பிற்காலத்தில் தான் இஸ்லாத்திற்கு வருகிறார். ஆரம்ப காலத்தில் அபூபக்கரை போல உமரை போலவெல்லாம் முற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்காதவர் தான். அப்படிப்பட்ட ஒரு நபரே இவ்வளவு தூரம் அல்லாஹ்வின் தூதரின் மீது இருக்கக்கூடிய கண்ணியத்தை வார்த்தையில் கூட ஒரு வரி அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆயிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் செய்யாத ஒன்று நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது என்ன செய்யணும், நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அன்பிற்கினியவர்களே, எந்த அளவிற்கு அந்த தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கண்ணியமாக இருந்தார்கள் என்றால், ஒரு சம்பவத்தை படிச்சோம், ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு பாதையில. அந்த பாதையில யதார்த்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. வந்த உடனேயே அப்படியே சங்கோஜமாக தானாக அந்த பாதையில் இருந்து நழுவி கடகடனை வீட்டுக்குள்ள போறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஆச்சரியம், என்னடா இது, பொதுவா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அல்லாஹ் அக்பர் பார்த்து கொண்டே இருக்க மாட்டோமா இந்த பூமுகத்தை, பேசிக்கொண்டே இருக்க மாட்டோமா இந்த புனித மனிதரோடு என்கிற எண்ண ஓட்டம் தான் எல்லாருக்கும் வரும். ஆனா பாதையில் வந்து கொண்டிருக்கிறார், தானாக வரக்கூடிய வாய்ப்பு, நின்று பேசியிருக்கலாம், அல்லாஹ்வின் தூதரை கட்டி தழுவி இருக்கலாம், அல்லாஹ்வின் தூதரின் கரம் பற்றி முத்தம் கூட இட்டிருக்கலாம். ஆனால் அபூ ஹுரைரா எதையுமே செய்யாமல் திடீரென்று ஓடி ஒளிகிறார். கொஞ்ச நேரம் கழித்து வருகிறார். வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன குன்த யா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவே எங்கே போனீர்கள், திடீரென்று பார்த்தேன் மாயமாக மறைந்து விட்டீர்களே, எங்கே போனீர்கள்? சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ் குன்து ஜுனுபன், யா ரசூலல்லாஹ் குன்து ஜுனுபன், குளிப்பு கடமையானவனாக இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உங்களோடு பேசுவதற்கு எனக்கு தயக்கம் இருந்தது, அப்படிப்பட்ட நிலையில் உங்களோடு பேசும்போது எனக்கு கூச்சமாக இருந்தது, அதனால் தான் வீட்டிற்குள் போய் குளித்து என்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு உங்களை சந்திக்க வந்தேன் யா ரசூலல்லாஹ். இதை விட கண்ணியம் காட்ட முடியுமாங்க ஒரு நபர் இடத்துல? குளிப்பு கடமைக்கும் ரோட்டிலே நின்று பாதையிலே நின்று பேசுவதற்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? நேரடியாக அல்ல, மறைமுகமாக கூட நபியின் கண்ணியத்திற்கு குலைவல்ல, ஒரு சின்ன குறைவு கூட வந்துவிடக் கூடாது என்பதில் இவ்வளவு கவனமாக இருந்த நபி தோழர்கள் செய்யாததை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்பது நியாயமான கேள்வியே இல்லை. பொதுமக்களே, ஊர் ஜமாத்தார்களே, விமரிசையாக கொண்டாடுவதை ஊரின் அடையாளம் என்று கருதி கொண்டிருக்கிற முத்தவள்ளிமார்களே, எல்லோரும் கொஞ்சம் சிந்தியுங்கள். சும்மா வருஷம் இதெல்லாம் நாங்கள் பைத்தியக்காரர்களா திரும்ப திரும்ப இதை பேசிக்கொண்டே இருப்பதற்கு திருந்துங்கள், திருந்துங்கள். விதத்தில் இருந்த சமூகத்தை மீட்டெடுங்கள். குறிப்பாக இந்த ஜென்சி தலைமுறை என்கிற ஆக மோசமான ஒரு தலைமுறையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்கமும் இல்லை, கொள்கை தெளிவும் இல்லை, மார்க்க ஈடுபாடும் இல்லை, மறுமை குறித்த நம்பிக்கையும் இல்லை, சொர்க்கத்தை குறித்த ஆசையும் இல்லை. ஒரு விசித்திரமான ஜந்துக்களை போல இந்த குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் மார்க்கமாக காட்டுவதற்கு எவ்வளவோ அடிப்படைகள் இருக்கிறது, அதை காட்டுங்க. கொண்டாட்டங்களை மாத்திரமே மார்க்கமாக காட்டினால் கொண்டாட்டத்தை தவிர எதுவுமே அவருடைய உள்ளத்தில் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன இது, என்ன கோயில் திருவிழாவா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கும்பிட்டுட்டு போறதுக்கு
கொண்டாட்டங்களை மாத்திரமே மார்க்கமாக நீங்கள் காட்டினால், சடங்குகளாக காட்டினால், கொண்டாட்டத்தை தவிர எதுவுமே அவர்களது உள்ளங்களில் ஏறாது, அவர்களது சிந்தனைகளுக்குள்ளும் போவாது. அதுதான் உண்மை. அதனால இஸ்லாமிய மார்க்கம் கொண்டாட்டத்தை மருந்தாக வைத்திருக்கு. நமக்கும் கொண்டாட்டம் இருக்குது, ஈதுல் ஃபித்ர் இருக்குது, ஈதுல் அதஹா இருக்குது, வருடத்திற்கு ஒரு முறை 2 முறை அவ்வளவுதான். மத்த நாள்லாம் வழிபாடு, மத்த நாள்லாம் திக்ரு, மத்த நாள்லாம் திலாவத்து, மத்த நாள்லாம் பாவ மன்னிப்பு, மத்த நாள்லாம் அமல்கள், மத்த நாள்லாம் கொள்கை. ஆனா நீங்க அப்படியே விமரிசையாக கொண்டாடுவது, பாடல்கள் படிப்பது, அதற்காக பிரத்யேக சொற்பொழிவாளர்களை கொண்டு வருவது, விதவிதமாக சமைத்து போடுவது, இனிப்பு பண்டங்களை விநியோகிப்பது, என்ன இது? அதனால் என் அன்பிற்கினியவர்களே, சத்திய சஹாபாக்களும் அவர்கள் வழியில் வந்தவர்களும் எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பை வெளிப்படுத்தினார்களோ அப்படி வெளிப்படுத்துங்க. உதாரணமாக அறிஞர்களை பற்றியும் நாம் சில செய்திகளை சொல்லியாக வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இமாம் அபூ ஹனீஃபா இந்த மீலாது நபியை கொண்டாடி இருக்கிறாரா? ஒரே ஒரு வரலாற்று பதிவை தாருங்கள், மற்ற பேச்செல்லாம் அப்புறம். எல்லோரும் பெரும்பான்மையான இந்தியர்களாகட்டும், இலங்கையர்களாகட்டும், அல்லது ஆசியா கண்டத்தில் இருக்கிற பெரும்பான்மை முஸ்லிம்கள் தங்களது முதன்மை இமாமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இமாம் அபூ ஹனீஃபா தங்களுடைய ஆயுட்காலத்தில் ஈராக்கில் மிகப்பெரிய கல்வி சுடராக இருந்த இமாம் அபூ ஹனீஃபா ஒரே ஒரு முறை இந்த மீலாது நபியை கொண்டாடி இருக்கிறார். ஒரு தரவை உங்களால் தர முடியுமா? கஸாவின் கல்வி பேரொழியாக இருந்த இமாம் ஷாஃபிஈ வாழ்க்கையில் ஒரு நாள் இதை கொண்டாடினார் என்று உங்களால் காட்ட முடியுமா? மதீனாவின் கல்வி கிடங்காக இருந்த இமாம் மாலிக் இப்னு அனஸ் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை கொண்டாடினார், காட்ட முடியுமா? 4 இமாம்கள் கொண்டாடல, 4 கலீஃபாக்கள் கொண்டாடல, எந்த நபி தோழரும் கொண்டாடல. அப்ப வருஷா வருஷம் அதை நாங்க கொண்டாடிக்கிட்டு இதுதான் மார்க்கத்தின் அடையாளமாக காட்டுவோம் என்றால் அதை விட ஒரு மூடத்தனம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இதை ஏன் இவ்வளவு அழுத்தமாக நாம் பேசுகிறோம் என்றால், ஆரம்பத்தில் நான் சொன்னதை போலத்தான் சகோதரர்களே, ஒருவன் மது அருந்துகிறான் அல்லது போதை பழக்க வழக்கத்திலே வீழ்ந்து கிடக்கிறான் என்றால் அவன் ஒரு முஸ்லிமாக இருக்கும் போது அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். எப்படியாவது நாம் மீண்டு விட வேண்டும், எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு தப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவன் எந்த பாவத்தை செய்வதாக இருந்தாலும். ஆனால் இணை வைப்பு மற்றும் பித்அத் என்கிற இந்த பாவங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் இது போன்ற நியாயமான உணர்வுபூர்வமான உரைகளை கேட்டு திருந்தினாலே தவிர அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர்கள் இதை தவறு என்று உணர்வதற்கு ஒரு வாய்ப்பே இல்லாத காரணத்தினால் அவர்கள் தௌபா கேட்பதற்கும் பெரும்பாலும் வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் ஒவ்வொரு வருடம் இது வரும்போது சம்பிரதாயமாக அவர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், சம்பிரதாயமாக நாமும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று கடந்து சென்று விடாமல் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவரையாவது மீட்டெடுங்கள். இந்த விஷயத்தில் ஒவ்வொரு விதத்திலிருந்து ஒருவரையாவது மீட்டெடுப்போம் என்கிற அளவிற்கு சுன்னாவின் மீது ஒரு காதலும் சுன்னாவின் மீது ஒரு ஆவலும் நமக்கு இருக்க வேண்டும். அதுவும் குழப்பமான காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சுன்னாக்களை நம்ம நெருக்கமாக நாம் செல்வது என்பது நிச்சயமாக அது நம்முடைய கொள்கையையும் மார்க்கத்தின் அனைத்து அம்சங்களையும் பாதுகாக்க வல்லது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான முஸ்லிம்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள்வானாக. பிதாத்துகளில் இருந்தும் இன்ன பிற எல்லா பாவங்களிலிருந்தும் இந்த உம்மத்தை வல்ல ரஹ்மான் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சுன்னாவின் வழியிலேயே சுன்னாவின் ஒளியிலேயே நமது வழிபாடுகள் உட்பட அனைத்து காரியங்களையும் அமைப்பதற்குண்டான தௌஃபீக்கினை தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.